2025 தமிழ் சினிமாவுக்கு உண்மையாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷம். அடுத்த 6 மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னாலே பெரிய பெரிய படங்கள் எல்லார் படமும் வருது. ஒரு சில வருஷத்தில் எல்லார் படமும் வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் அவர் படம் வந்தால் சிம்பு அவர் படம் வராது ஒரு வருஷம். அப்புறம் எல்லார் படமும் வந்தாலும் அஜித் சார் படம் வராது. இந்த வருஷம் பார்த்தோம்னா எல்லா ஆக்டர்ஸோட படமும் வருது. சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட், சின்ன ஆக்டர் பெரிய ஆக்டர் எல்லாரோட படமும் வந்து வருது. ஒரு பெரிய கிளாஷ். எப்படி ஐபிஎல்ல வந்து 10 டீம் மோதி கடைசியில் யார் டைட்டில் வின்னர், அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இருக்க போகுது. யார் வின்னர், யார் ஹையஸ்ட் கலெக்ஷன், எது வேறு லெவல் சம்பவம், யார் பெருசாக பண்ண போகிறாங்கன்றத கண்டிப்பாக இந்த வருஷம் கணிக்கவும் முடியாது. ஏன்னா தளபதியோட கடைசி படம் தளபதி 69 இந்த வருஷத்தில் தான் வரப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அஃபிஷியல் டேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். February 6 June 5 வரைக்கும் தக் லைஃப், அதாவது February 6 விடாமுயற்சியிலேருந்து June 5 தக் லைஃப் வரைக்கும் எல்லா படத்தோடைய இதுவும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க February 6 விடாமுயற்சி அப்படிங்கிறது கிராண்ட் ரிலீஸு வேர்ல்டு வைடு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து இது தலை அஜித்துடைய படம் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு பெரிய ரிலீஸு, பெரிய கலெக்ஷன் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோலோவாக தான் ரிலீஸ் ஆகுது. கோட்டோட கலெக்ஷன் வந்து அடிக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்த வாரமே பார்த்தோம் அப்படின்னா February 14 அப்போ என்ன படம்னா டிராகன் அப்படிங்கிற படம். இந்த படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடே, பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் காம்போ தான். ஸோ என்ன பண்ண போகுது, விக்னேஷ் சிவன் அவருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. இந்த படம் உண்மையாலே ஒரு பெரிய லெவலில் இப்போ சாங்ஸ் எல்லாம் வந்து செம்ம, அந்த தீமா சாங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஜிவிஎம் இருக்கிறாரு. இது வந்து செம்மையாக இருக்க போது, சூப்பரான ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ண போது. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த படம் இதுவும் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே February 21 நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டி, அதாவது தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷனில் செம்ம ஒரு பேக்கேஜாக ஒரு புது ஜானரில் ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரி மாதிரி இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை தாண்டி மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சாருடைய வீரதீர சூரன் இந்த படம் வந்து ஒரு சோலோ கிராண்ட் ரிலீஸ் March 27. சரியான ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்கும். ட்ரைலர் பார்க்கும்போதே வேறு லெவல் வைப் அப்படிங்கிறது. விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் தேவைப்படுது. ஸோ அது வந்து இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஏப்ரல் மாதத்தில் என்னடா பெரிய படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா April 10 டேட் லாக்டு, குட் பேட் அக்லி. ஏகே வந்து 2014-15 அந்த 14 அந்த காலகட்டத்தில் தான் அப்படி இருந்தார். 13 தீபாவளிக்கு ஆரம்பம், உடனே 2 மாதம் கழிச்சு வீரம் பொங்கலுக்கு 2014. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. வித்தின் 2 months கேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த படத்தை இறக்குறாரு. ஏகே குட் பேட் அக்லி செம்ம டேட் லாக்கு, 10 days ஃபுல்லாக கலெக்ஷன் சம்மர். அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லியோவோட கலெக்ஷன்லாம் அடித்து வேறு லெவலில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு படமாக வந்து இருக்க போகுது. அண்ட் அந்த படத்தோட கூட கிளாஷ் வந்து தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை. ஸோ இந்த படம், ஸோ அதுவும் பார்த்தோம்னா கண்டென்ட் ஓரியன்ட். ராயனுக்கு அப்புறம் செம்ம ஃபார்மில் இருக்கிற டி அவர்கள். ஸோ அதனால் அந்த படமும் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ கிளாஷுன்றதை தாண்டி 2 ஜானரில் 2 படத்தையும் வந்து ரசிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ ஏப்ரலில் ஒரு சம்மர் ட்ரீட் அப்படிங்கிறது இருக்குது தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு. ஸோ அடுத்து மே 1 பார்த்தோம் அப்படின்னா சூர்யா சார் படம் வந்து ரெட்ரோ. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு. கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய டைரக்ஷன். ஸோ படமும் வந்து ட்ரைலரும் நல்ல வரவேற்பு. சூர்யா சாரோட லுக்கு, அந்த மாஸ், ஒரு வைப் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ அவருக்கும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. ஸோ கங்குவா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து ஒரு மாதிரி ஆனதுனால படம் வந்து திட்டமிடப்பட்டு தோல்வியாக்கப்பட்டதே தவிர ரெட்ரோ ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக, வெற்றி படமாக அமையும். ஆனால் அதுக்கும் வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி இல்லை, முன்னாடி படம் மாதிரி. சூர்யா வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த ஒரு படம் இல்லை லேக் அப்படின்னு நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பட் இதை தாண்டி மே 1 இந்த படம் க்ளீன் ஷாட் அடித்து வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சார் செம்ம ஃபார்மில் வந்து வராரு. மே 1 அப்படிங்கிறது ஏகே அவர்களுடைய பர்த்டே. பட் இந்த டேட்டில் வந்து சூர்யா அவர்கள் வர்றது அப்படிங்கிறது ஓகே, அது ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அவர் இப்போ படமும் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று, இந்த மேலே பார்த்தோம்னா ரெட்ரோ தான் ஒரு பெரிய ஒரு படங்கள். ஸோ அடுத்து பார்த்தோம்னா June 5 அப்படிங்கிறது தக் லைஃப். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கமல் சார், நம்ம உலகநாயகன் கமல் சாரும், விண்வெளி நாயகன் கமல் சாரும், இன்னொரு பக்கம் நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுடைய 2 பேருமே வராங்க இந்த படத்தில். ஸோ எஸ்டிஆர் அவர்களுக்கும் இந்த வருஷத்துக்கான படமாக இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு ஆஃபில் Februaryலேருந்து June 5 வரைக்கும் யாரை லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அடுத்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்களுடைய படம் குபேரா அண்டு ரஜினி நம்ம தலைவருடைய கூலிலாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு தசரா ஃபெஸ்டிவல் டைமில் தான் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வைப் அப்படிங்கிறது இருக்க போகுது அந்த படத்தில். அண்டு பெரிய எல்சியூ கனெக்ட் ஆகுமா, ஒரு பெரிய வைப் இருக்குது. ஸோ இதை தாண்டி T69 தளபதியோட 69 அப்படிங்கிறது பெரிய எஸ்கே அவர்களோட படமும் வந்து இந்த வருஷத்தில் வந்துடும். T69 அப்படிங்கிறது தான் தளபதி 69 H வினோத் ப்ராஜெக்ட்டு. வேறு லெவல் சம்பவமாக வந்து இருக்க போகுது அந்த படமும். ஸோ இத்தனை படங்கள். ஸோ அடுத்த 6 மாதம் இந்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னா
யார் யார் லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 படம் ஏகே அவர்களுக்கு, இது 2மே சேர்ந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து ஏதாவது பேன் இண்டியா லெவலில் படங்கள் வந்து பெரிய ஒரு க்ரியேட் பண்ணுமா. ஃபஸ்ட்டு 1000 crore வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எந்த படம் ஃபஸ்ட்டு 1000 crore அடிக்கும் அப்படின்னு. மேபி அஜித் சார், அப்புறம் கூலி, தளபதி 16 இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி சின்ன லோ பட்ஜெட்ஸ் படங்களும் வந்து இந்த வருஷம் வந்து வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 6 month பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு அஃபிஷியல் டேட்டு. ஸோ இதில் நீங்கள் எந்த படங்களுக்கு வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.